ஹஜ் உம்ரா சேவையில் நீண்டகால அனுபவமும் ஆளுமையும் நிறைந்த பல்லாயிரக்கணக்கான ஹாஜிகளின் நன்மதிப்பை பெற்ற அஷேக் ரஹ்மத்துல்லாஹ் மௌலவி அவர்களின் நேரடி வழிகாட்டலில் ரஹ்மத் டிராவல் சொல்யூஷன் மூலம் அடுத்த உம்ரா குழு எமிரேட்ஸ் கட்டார் விமானங்களில் பயண அறிவுக்கு அழையுங்கள் 0779574008. பக்கத்து வாப்பா இது எங்கட புள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும் சரியா. நாங்க ஒத்தட்ட கதை கேட்கறதுக்கு எங்கட புள்ளைய வளர்த்தில்ல. நீங்க எப்படியே செல்லு ஏண்ட புள்ள உங்களோட மகனுக்கு அடிச்சேன்னு சொல்லி அப்படி ஒத்தொத்த புள்ளையில கையை நீட்டி அளவுக்கு எங்கட மகனை நாங்க வளர்த்தில்ல விளங்கினா. அடுத்தது அப்படியே எங்கட மகன் உங்களோட மகனுக்கு அடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களோட மகன் தான் எங்கட மகனுக்கு எந்த தெரியும் செஞ்சு விளங்கினா. நீங்க புள்ள சண்டையில வீட்டுக்கு வரவானும் எங்கட புள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். அவன் குனிஞ்சதெல்லாம் நிமிராம போறான், குனிஞ்சதெல்லாம் நிமிராம வாரான். நான் செல்லியத்தை கேட்டுக்கொண்டு எங்க வீட்டுல நிக்கிறான். ஏண்ட புள்ள எனக்கு ஏண்ட கண் முன்னுக்கு வளர்ந்தமா எனக்கு தெரியும். அவன் ஒரு நாளும் ஒரு குத்தமும் செய்யா மொத்தருக்கும் கையை நீட்டிக்கும் போறல அவ்வளவு தங்கமான புள்ள விளங்கினா. இதுக்கு போற எங்கட புள்ளைய பத்தி ஒன்று சொல்லிக்கொண்டு வந்துருவானும். உங்களுக்கு ஏழ்மானத்தை நீங்க செய்யுங்க, ஏண்ட புள்ளைய காப்பாத்திக்கொள்ள எனக்கு தெரியும் விளங்கினா. அசுட்டி மீத அடிச்ச கிடிச்ச சொல்லி ஒரு நாளும் நான் நீங்க தலையால நின்று கொண்டு இவ்விடத்துல சென்னாலும் எந்த புள்ள உங்களோட புள்ளைக்கு அடிச்சேன்னு சொல்லி நானடா நம்புகல்ல. அவ்வளோ ஏண்ட புள்ள சுத்தம். ஏண்ட புள்ள வளர்த்திக்க மாறி ஏண்ட புள்ளையோட வளர்ப்பு எனக்கு தெரியும் விளங்கினா. அது சுட்டி உங்களுக்கு தேவையான வேடியோட செஞ்சுக்கோங்க. ஏண்ட புள்ளைய மட்டும் ரோட்ல அனம்மனான்னு சொல்லி நீங்க மாட்டினோம் நடக்குதே வேற விளங்கினா. ஏண்ட புள்ள சுத்தம், ஏண்ட புள்ளைய பார்த்து எனக்கு தெரியும். எங்கட மகன் உங்களோட மகனுக்கு அடிச்சா நான் நினைச்சேன் எங்கடவன் வீட்டுள்ளுக்கு கல்லில் வேண்ட பூனை மாறி முழிச்சு நிற்க கொள்ளே நான் நினைச்சேன் என்ன சரி ஊரு பலாயோண்ட பாலியை புரட்டி கொண்டு வந்திப்பான்னு சொல்லி. இப்போ திருத்தவே இல்லவே வீட்டுள்ளுக்கும் அப்படித்தான் ஒன்றும் செல்லவானம் எங்கட புள்ளையோட மேலே தான் குத்தமாயிக்கும். எனக்கு தெரியுமே எங்கடவனை பற்றி வீட்டில் அங்கே மிங்கே தடை மாறிக்கொண்டு இதாகிக்கொண்டு நாங்கள் செல்ல ஒரு பேச்சையுமே கேட்குறதில்ல. கூட்டாளி மாறோடைய அங்கே மிங்கே தடை மாறிக்கொண்டு பேசவே இல்லைப்பா. இவனை ரோட்டில் கண்டா செவுட்டில் போடுங்க எங்களுக்கு அடித்து திருத்தேலாதவன் ஒரு புறத்தி மனுஷன் சரி அடிபட்டு திருந்தட்டும். இவனை பெத்தத்துக்கு தேங்காய் மரம் ஒன்று நாட்டிந்தாக்க சுபேர்னா இந்த மட்டுக்கு தேங்காய் பிக்கியாய்க்கும் தேங்காய் வேலைக்கு. இல்லாட்டி பசு மாடுண்டா இவனை வளர்த்து தின்னு கொடுத்து வளர்க்கறத பசு மாடுன்னு வளர்த்திந்தா நல்ல 5-6 லிட்டர் பால் கறக்கையில் வாங்கிக்கும். இவன் வீட்டுள்ளுக்கு அஞ்சாத்துக்கு புரோசனம் இல்லை, ஊருக்கும் புரோசனம் இல்லை, நாட்டுக்கும் புரோசனம் இல்லை, வீட்டுக்கும் புரோசனம் இல்லை, நாங்கள் செல்லத்தை கேட்கவும் இல்லை. நீங்கள் சரி இவனுங்க ரோட்டில் கண்டு அடித்து செவட்டையில் போட்டு முகத்தை மூடி கொடுத்து திருத்தி எடுங்க. இவனுங்களை எங்களுக்கு திருத்தேலாம். உங்களோட மகனுக்கு அடித்தா நீங்கள் பொலிஸுக்கு போங்க. எங்களுக்கு செய்ய இந்த கூத்து இவனுக்கு சொல்லி ஏலாம். நீங்கள் பொலிஸுக்கு போங்க, பொலிஸால் பிடிச்சிக்கொள்ளட்டும். எங்களோ இதுக்கு சம்பந்தப்படத்துக்குள்ள வானம். நாங்கள் உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ இந்த ஒத்தத்தை பேச்சு கேட்காம மறுவாரியாக மூத்தவங்களை மதிச்சு கொண்டு அந்த காலத்துலேருந்து வாழ்ந்த ஆக்கள் நாங்கள் உங்களுக்கு தெரியுமே. இவனுங்களால் எங்கட பேரும் நாசமாக இவனுகள் போடுற கூத்துகளால். இப்போவே இப்படி என்ன பெருசாயினா எப்படிப்பான் இவனுங்கள். பொலிஸுக்கு போங்க என்ட்ரி போடுங்க, இவனை பிடிச்சி கொடுங்க. எங்களுக்கு ஒரு கேஸும் இல்லை. எங்களுக்கு திருத்தி இல்லாட்டி போலீஸால் சரி இவனை திருத்தி எடுக்கட்டும். பதிவாசனை போட்டு 18 வயசில் நல்ல தொழிலொன்று பழிக்கொண்டு வருவாங்க. பேசி வேலில்லை. தம்பி எப்போ வந்த? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் நின்று சரியான சந்தோஷம் தம்பி. எந்தேண்டா சாப்பாடுகள் ஒழுங்கா டைமுக்கு தின்றலையாடா இப்படி மெலிஞ்சு போய்த்து கருப்பாகி வெயில்ல காய்தானி. படிப்புன்னு சொல்லி ஒரு போர்டில் நின்று போதும் தம்பி. எனக்கும் சரியான மாதிரி சோம்புறேன். நில்லுங்களே எங்கள் வீட்டில் நில்லுங்களே நான் உங்களை பார்த்துக்கொள்ளியேனா என் ஃபோன் ஷாப்புக்கு வாங்கோ, வேலை செய்யுங்கோ, வேலை பழவுக்கு எல்லாம் செய்யுங்கோ. இது சரியான மாதிரி மெலிஞ்சு போய்த்து டைமுக்கு தின்னுங்கோ, டைமுக்கு தூங்குங்கோ. ஒரே பார்த்தாலும் போட்டு நெசிக்கிக்கோ. என் தம்பியே நீங்கள் என் ரத்தமே நீங்கள். சரி தம்பி சரியா வந்தா எப்போ வந்த? சரி எப்போக்கு போகிற? இது 5-6 நாள் வீட்டில் நின்றதுக்கு பரவாயில்லை. உங்களோட கூட்டாளி மாற கூட்டிக்கொண்டு என் ரூமுக்கு மட்டும் வந்துடுவானும். காட்டில் புரட்டி இதாக்கி ரூமை நாசமாக்கிட்டு தான் போன பையனை வந்து மதியத்தான் கேஸ். கூட்டாளி மாற கூட்டிக்கொண்டு மட்டும் தம்பி ரூமுக்கு வந்துடுவாங்க. மற்றது நீங்கள் நின்றுந்தா பரவாயில்ல. என்ன டிஷர்ட் ஷூ கல்சர் அது இதெல்லாம் போட்டுக்கொண்டு தடமாறிக்கும் தெரியவானாம். சரியா? என் உடுப்பு எனக்கு இருக்கட்டும், உங்களோட உடுப்பை நீங்கள் கொடுத்துக்கோங்க விளங்கினா. வந்தால் அப்படி நின்றுட்டு அப்படியே போங்க, ஷேப்பில் போங்க. அடுத்து வாப்பா கிட்ட என்னை பற்றி அது இதுகள் ஒன்றும் போட்டு கொடுக்கல தெரிந்தானே. அங்கே இங்கே போகிற லேட்டாகி வரேன்னு சொல்லி என் ரூமில் நிற்கிறேன். நீங்கள் ஷேப்பாக நில்லுங்கோ. பாப்பாட்டும் போட்டு கொடுக்குவானும் வந்த மாதிரியே ஒழுங்காக போங்க. சரித்தானே? இல்லாட்டி இந்த நானட மறுமுகத்தை உங்களுக்கு பார்க்க சரியா ஷேப்பில் நில்லுங்க. எங்களை தலையை தடாய்க்கும் நில்லுங்க. எங்களை பப்புள் மரத்துக்கு ஏற்றிக்கும் நில்லுங்க. உங்களுக்கு வேண்டிய வேலை செஞ்சு கொள்ளையும். எங்களை பாதிச்சு கொள்ள வாடும். 2-3 நாள் நில்லுங்க, ஒழுங்காக நில்லுங்க. கூட்டாளி மாற மட்டும் கூட்டிக்கு வருவானும். வேண்டிய உடுப்புகளை போடுவானும், ட்ரௌசரை போடுவானும், ஷூவை யூஸ் பண்ணுவானும். ரைட்? ஓகே. மற்ற கூட்டாளி பொக்க
இந்த மச்சான் 3 நாளைக்கு முந்தி உனக்கிட்ட நான் 1000 ரூபான்னு எடுத்து 3 நாளையில் தாரன்னு சொல்லி இந்த அந்த 1000 ரூபாவும் சரியாக 3 நாளையில் நான் 1000 ரூபா தந்திக்குது நம்பிக்கை வாக்கு வந்து வாக்கை காப்பாற்றணுமேனா நம்பிக்கை தான் முக்கியம் அப்போ தான் இன்னொரு நாளைக்கு எங்கிட்ட கூட்டாளி என்றாலுமேனா எவ்வளோ சரி கேட்டுக்கொள்ளையிலும் நாங்கள் சல்லி எடுத்து உனக்கு பொல்ல வச்சா அதாவது கூட்டாளித்தனத்தில் வேலை இல்லைன்னா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லியது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே துரோகம் அது சுட்டித்தான் சரி மச்சான் உனக்கு எந்த தேவை என்றாலும் எந்த கேஸ் என்றாலும் என்கிட்ட கேளு நான் நிற்க உன்னோட கூட்டாளி பொக்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சரியா சரி சரிடா சல்லின்னு சொல்லி இந்த மாதிரி சாகாதே 3 நாளில் தாரன்னு சொல்லி தான் 1000 ரூபா எடுத்தேன் சரி நீ அதை எடுக்கக்குள்ள ஒரு பேச்சுக்கு செல்லுவதேடா சரியா 3 நாள் ஆகும் எங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறேன் எதுக்கிட்ட 1000 ரூபாய் கேட்கறதுக்கு என்னடா அடே சாகக்குள்ள சல்லி கொடுப்போர் இல்லைடா மனுஷன் தான் நம்பிக்கோர் இந்த கூட்டாளி தான் முக்கியம் அடுத்து நாங்கள் இந்த ஊரை விட்டு பாய்ச்சி போகிற இல்லை இந்த ஊரில் தான் நிற்கிறேன் 1000 ரூபா தான் நினைச்சு ஒரு லட்சக்கணக்கு சல்லி எடுத்த மாதிரிடா நீ வெக்கமில்லை 1000 ரூபா கேட்க 3 நாளில் சரியா நினைவு வச்சுக்கொண்டு நின்று கொண்டு தாரேன் சாகா மீறி நீல் கூட்டாளி மாறாடா எங்கள்ட கூட்டாளி மாறா சல்லி கேட்கறதுக்கு கூட்டாளி பெருசா 1000 ரூபா பெருசா இந்த கூட்டாளி பெருசாடா 1000 ரூபா பெருசா இந்த பொக்கா கூட்டாளி பெருசா எந்த பிரச்சனைக்கும் வாரவன் நான் தாரேன் சரி தாரேன் சல்லியை தாரேன் அப்படி தரக்கிற காட்டி ஷேப்பில் ஹலால் சொல்லிக்கும் அதுதான் கூட்டாளித்தனம் பண்ணி சொல்லிக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி சொல்லியது சும்மா சல்லி இன்றைக்கு வரும் நாளைக்கு போகுண்டா சல்லின்னு சொல்லியது இன்றைக்கு சல்லிக்காரன்ட்டு நாளைக்கு பிச்சைக்காரன்கிட்ட சல்லி ஐயோ சல்லி என்று சொல்லுவது வாழ்க்கை இல்லை வாழத்துக்கு தான் சல்லி தேவை சல்லியே வாழ்க்கையாக கொள்ளாதே விலகினா 1000 ரூபா தாரேன்னு ஒன்று இளந்தரி என்ன செய்தி அடே நீ பெருசா என்னடா எங்கிட்ட தாத்தட புல்லடா நீ எங்கிட்ட தாத்தட புல்ல எத்தனை வயசு உனக்கு 18 ஏன்னா 18 சொல்லி இப்போ ஐடென்டி கார்டில் படுத்து நீ பெரிய மனுஷன் என் சரி இன்னும் ஒரு லைன் ஒன்றும் இல்லைப்பா இன்னும் அடே நாங்கள் 18 பேசி வேலைடா சரி கொஞ்சம் ஃபிட்டாக கொடிய மாறணும் எல்லாம் நிற்கணும் கூட்டாளி மாற பழைய கொண்டு இதாகி கொண்டு கொஞ்சம் பசந்தா தெரியுமே லைனில் ஈக்கணும் அப்போ தான் நீங்கள் தாத்தாட்ட மகைன்னு செல்லத்துக்கு எங்களுக்கு கேமே ஒன்று வார விலகினா இது துரை நீங்கள் தாராளம் இல்லை ஏண்ட தாத்தட மகன் விலகினா இப்போ உங்களுக்கு 18 வயசாக ஈக்கேலும் உங்களுக்கு ஐடென்டி இப்போ வந்தும் மீக்கேலும் அது எங்களுக்கு வேலை எங்களுக்கு நீங்கள் இன்னும் சின்ன புள்ள விலகினா எங்களுக்கு இன்னும் சின்ன புள்ள 18 வயசானதுக்கு 18 வயசு தான் இப்போ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ காலம் வாழத்துக்கு அது சுற்றி இப்போ தடமாறிக்கும் நாங்கள் நீங்களும் இதாகிக்கும் நிற்க வேணாம் உங்கள் எந்த சரின்னு மாட்டினா கூட்டாளி மாட்ட முன்னுக்கே உங்களுக்கு வந்து கண்ணத்துக்கு தார பார்க்குறதுல ரோடுன்னு சொல்லி சரியா மற்றது வந்து இந்த கொண்டையில் இப்படி கட் வெட்டி கொண்டு இப்படி வைக்கியது இது இதாக்குறது ஒன்றுமே வச்சுக்கொள்ள வேணாம் சரியா ஒழுங்கா மனுஷன் மாதிரி நிற்கணும் விளங்கினா அடுத்தாக்க போட கூத்து எங்கள்கிட்ட போடுவானோ நான் ஒன்று மாமா விளங்கினா ஒழுங்கா நிற்கணும் சரியே These nuts,